ஏண்டி எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காத, எதுவும் வந்தாலும் சொல்லு. எம்மா அண்ணி எப்ப பார்த்தாலும் இட்லி தோசைக்கு ஒரு தக்காளி சட்னி இல்ல தேங்காய் சட்னி இல்ல மல்லி சட்னி இல்ல சாம்பார் இதைத்தான் செய்யறாங்க. இதனால எனக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டி மக்கா, இதுதானடி உன் அண்ணிட்டு சொல்லி ஏதாவது புது விதமா சட்னியை செய்ய சொல்றேன். மருமவளே, அதான பார்த்தேன் அழைப்பு மணி இன்னும் வரலையேன்னு. மருமவளே, என் மவளுக்கு இட்லிக்கு தோசைக்கு புதுசா ஏதாவது சட்னி அரைச்சு கொடு மருமவளே. ஓ, அதான் நம்ம நாத்து மூஞ்சி இப்படி இருக்கா? என்னத்தை இப்படி சொல்லிக்கிட்டியா? என் நாத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன். எம்மா அன்னைக்கு எவ்வளவு பாசம் என் மேல. அப்படியடி என் மருமவதான். இந்தாங்க அத்தே, சுட சுட இட்லியும் புதுசா சட்னியா அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மருமவளே, பார்க்கவே வாய்க்கு ருசியா இருக்கும் போல இருக்கு. அண்ணி சீக்கிரம் குடுங்க அண்ணி, நான் சாப்பிட்டு பார்க்கணும். அண்ணி 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்களே எனக்கு அண்ணியா வரணும் அண்ணி. மருமவளே, நீயே எனக்கு மருமவளா வரணும் மருமவளே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். சரி சரி,